ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் நிறைய ஃபெஸ்டிவல் வருது. இன்றைக்கி கூட திவாலி. ஸோ இது வந்து இந்த டெசர்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெசர்ட் பேர் வந்து ஆப்பிள் ரைஸ் கஸ்டர்ட். இது வந்து ரொம்ப ஈஸி தான், பேர் ரொம்ப பெருசாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருட்கள் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள், சுகர் வந்து சர்க்கரை வந்து மொத்தமாக நான் எவ்வளோ சர்க்கரை சேர்க்குறேன்னா அதை சொல்கிறேன். 7 ஸ்பூன் கிட்டத்தட்ட ஆகும். இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் மாறும். அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, அது ஒரு 5 ஸ்பூன். நான் எல்லாமே ஸ்பூன் கணக்கில் சொல்கிறேன். 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு நல்ல 2 தண்ணி 3 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் பால் வந்து 1/2 லிட்டர் பால். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, பிஸ்தா, திராட்சை, பாதாம், இந்த 3மே வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்றப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாமே வந்து உடச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஏலக்காய், 2 ஏலக்காவை வந்து குட்டி குட்டியாக தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல, இப்போது அதை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இடி உரல் இருந்ததுன்னா இடி உரலில் போட்டு அதை வந்து சும்மா ஒன்றும் பாதியமாக நச்சுக்கணும். ஒன்றும் பாதியமாக நச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் சொன்னல, அதை தோலெல்லாம் எடுத்துட்டு திருவி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பேனில் நம்ம திருவி வச்ச ஆப்பிளை அந்த பேனில் சேர்த்துட்டு அந்த ஆப்பிள் வந்து நல்லா வேகணும். நமக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா மேஷ் ஆன மாதிரி ஆகிடுச்சுல. அந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா அதை மெல்ட் ஆக விட்டுருங்க. மெல்ட் ஆன பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 1/2 லிட்டர் பாலை வந்து தண்ணி சேர்க்காத பால் நம்ம வந்து பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒன்றும் பாதியமாக வந்து அரிசியை வந்து நச்சு வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அரிசியை வேக விடுங்க. நல்லா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்ல, எடுத்துனா நமக்கு அரிசி வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு நம்ம ஆப்பிள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆப்பிள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் திருப்பி இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் இப்போது பாலுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க. இது 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த சுகர் சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க. பிஸ்தா, பாதாம், அதுக்கப்புறம் திராட்சை. நம்ம கிட்ட வேறு என்னென்ன நட்ஸ் இருக்கோ எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போவுமே ஓரளவுக்கு நல்லா திக்காகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆப்பிள் இருக்குது, உள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி ரைஸ் வேறு போட்டிருக்கோம். இப்போ நான் சொன்னேன்ல பாலில் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து கலந்து வச்சுக்கோங்க. 1/4 கப் பாலில் கலந்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் அதை வந்து அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணினோடனே டக்குன்னு கட்டியாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாகவே வந்து கட்டியாகும். சிம்மில் வச்சுட்டு நம்ம செய்யுங்க. இதுக்கப்புறம் கடைசியாக வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் நம்ம அதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வந்து நம்ம நல்லா அதை கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டெசர்ட் ரெடி. இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற அளவு வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய
ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.